நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 285 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்துன்னா ஒரு 80 to 90 பாயிண்ட்டுங்க நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ட்ரம்போட நியூஸ் தான். சைனா மேலே 100% போட்டார்லங்க. ஸோ ஆக மொத்தம் 130%ங்களா, அதனால தான் அதோட இம்பாக்ட் தான் வந்துன்னா எல்லாமே குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே ஃபால் ஆச்சுங்க. ஃப்ரைடே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபால் ஆச்சு. ஸோ நம்மளது ஃபால் ஆயிருக்குங்க. ஆல்மோஸ்ட் பாருங்க 410 முடிஞ்சிருக்கு, 200 வரைக்கும் வந்திருக்குங்க. மார்னிங்கில் எல்லாமே கேப் அப் ஆயிருந்துச்சு, குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே கேப் அப். ஸோ நம்மளது கேப் அப் ஓப்பனிங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 278 முடிஞ்சிருக்கலாம். போஸ்ட் மார்க்கெட் தான் 285. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஓப்பனிங் வந்தாங்க நிஃப்டிக்கு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 25,000ங்க. இந்த 25,000 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ இது பிரேக் ஆனால் திரும்ப மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் செல்லிங் கீழே வருங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் வந்து அப்புறம் ப்ரீவியஸாக வந்துச்சுலங்க இந்த லெவல் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பனிங் இப்படி ஒரு 150 to 200 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பனிங் இருங்க. ஓப்பனிங் வந்தப்போ வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லதுங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்புங்க, டாப் இருக்குல்லங்க 450. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லதுங்க. கேப் டவுன் ஓப்பனிங் தான் வரும், வந்ததுக்கப்புறம் பையிங் வந்து இந்த ஹை கட் ஆகுதா இல்லை திரும்ப இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லதுங்க. உடனே என்ட்ரி எடுக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா மார்க்கெட்டும் டாப்பில் இருக்குது, மார்க்கெட்டுக்கு நியூஸும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ல வருது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம அமைதியாக வேடிக்கை பார்க்கறது நல்லதுங்க. கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 இந்த ரேஞ்ச் தாங்க ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஓப்பனிங் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு புல்லி ஸ்ட்ரென்த்தில் தாங்க இருக்குது. ஸோ கீழே வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தாங்க. இந்த ப்ரீவியஸாக ஒரு லோ வந்துச்சுலங்க 850. ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. கீழே கேப் டவுன் ஓப்பனிங் வந்துட்டுங்க கீழே இந்த ரேஞ்சுக்கு வந்து அப் சைடில் திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. டவுன் சைடில் பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாங்க உங்களுக்கு இந்த ஆல் டைம் ஹை இருக்குல்லங்க, இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 650ங்க, 57,650ங்க, இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் கீழே ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணுவாங்க, மறுபடியும் உடனே நல்ல ஒரு பைக் கூட வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் அப் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க, மிட் கேஃபும் அதே தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் இதுவும் அதே தான். ஒரு இந்த ரேஞ்சில் தாங்க ஒரு 50 இருக்குல்லங்க, 13,050 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பனிங் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த ரேஞ்சில் 13,050 to 100 ஓப்பனிங் வரும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பனிங் வந்தாங்க. ஸோ மிட் கேஃப்லாம் வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லதுங்க. ஏன்னா மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க பேங்க் நிஃப்டி மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிருச்சுன்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே அதுங்க பாருங்க. ப்ரீவியஸாக பாருங்க செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது அப்படியே செல் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க பை ட்ரெண்ட் ஆரம்பிச்சு அப்படியே ஒன்ஸ் அந்த ஒரு டைரக்ஷனில் போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப கீழே கேப் டவுன் ஓப்பனிங் வருதுங்களா, ஒரு நான் பையிங் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான், அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ இனிமேல் இதை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது மிட் கேஃபில் இந்த லெவல் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க, 12,900ங்களா. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் கை தாங்க. மிட் கேஃப்க்கு ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் கை தான் 13,550ங்களா. ஸோ இதுதான் இந்த லெவல்லாம் கூட பிரேக் ஆயிருங்க. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் நல்லா புல்லிஸ் இருக்குது. ஸோ மிட் கேஃப் பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பனிங் வந்துங்க, பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் போகிறது நல்லதுங்க. ஸோ ஓஏயை பொறுத்த வரைக்குங்க நிஃப்டியில் 25,200 நல்ல ஒரு சப்போர்ட் ஓஏ இருக்குது. இன்றைக்கி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கீழே தான் ஓப்பனிங் வரும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200லேயே நல்ல ஒரு மேக்ஸ் பெயின் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டு பேரும் சண்டை கட்டிப்பானுங்க, புட் ரைடர்ஸும் கால் ரைடர்ஸும் வந்து ஃபைட் பண்ணி பாருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ ஸ்ட்ராங்காக அந்த 100-25 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 200 கூட பில்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் புல்லிஸில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அப் சைடில் மட்டும் தான் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஓப்பன் பண்ணுறான், அதுக்கப்புறம் எப்படி கன்ஃபர்மேஷன் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் லைவுக்கு வரேங்க, லைவில் பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.